பாஜக மாநில தலைவர் பதவிக்கு போட்டியிட அக்கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் நயினார் நாகேந்திரன் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். எடப்பாடி பழனிசாமி டெல்லியில் அமித்ஷாவை சந்தித்த பிறகு அதிமுகவுடன் கூட்டணி அமைப்பதற்கான பணிகளை பாஜக மேலிடம் மும்முரமாக மேற்கொண்டு வருகிறது. முன்னதாக அதிமுகவை கடுமையாக விமர்சித்திருந்த அண்ணாமலையை தலைவர் பதவியில் வைத்திருந்தால் அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதில் குளறுபடி வரும் என கருதிய பாஜக மேலிடம் அதிமுகவுடன் சுமூக உறவில் இருக்கும் நயினாரை முன்னிறுத்தியிருக்கிறது. அதன்படி நாளை மாலைக்குள் பாஜகவின் புதிய மாநில தலைவராக அவர் அறிவிக்கப்படலாம் என்ற தகவல் வெளியாகியிருந்த நிலையில் இன்று நயினார் நாகேந்திரன் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். இந்த நிகழ்வின் போது அண்ணாமலை, வானதி சீனிவாசன் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் உடனிருந்தனர். தலைமையின் அறிவுரைப்படியே வேட்புமனு தாக்கல் செய்துள்ளதாக நயினார் தரப்பு விளக்கம் அளித்திருக்கிறது. இதனிடையே பாஜக தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் அண்ணாமலையின் பெயர் பலகை அழிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.